இந்த வாராகி வழிபாடு தான் என்ன? ஏன் திடீரென்று இப்படி இந்த வாராகியின் மீது ஒரு மோகம்? இப்படி சாமானிய மக்கள் முதல் முற்றும் அறிந்த அறிஞர்கள் வரை நிறைய பல கேள்வி கணைகள் அவருடைய மனத்திலே இருக்கும். இந்த காலகட்டத்தின் ஒரு தேவதையாக, தேவியாக, வரத்தினை அளிப்பவளாகவே ஒரு சிலர் இதை பாவிக்கின்ற ஒரு துர்நிலையும் உண்டு. நாம் சொல்லவிருக்கின்ற இப்பதிவிலே அனைவருக்கும் பொருத்தமாக, அனைவருக்கும் ஏதுவாக இருக்கக்கூடிய பதில்களை உரைக்கவும். முழு முதற் சாட்சியான கடவுள் விநாயக பெருமான் முதல் ட்ரெண்டிங் கடவுள் என்று இப்போது சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வாராகி வரை நம் முன்னோர்கள் முதல் இன்று நம் வரை வணங்கிக் கொண்டுதான் இருக்கின்றனர். எதற்காக இந்த ரூபம் இவள் தரித்திருக்கின்றார்? ஏன் எத்தனையோ மிருக இனங்கள் இருக்கின்ற பொழுது இவளுக்கு பன்றி முகத்துடன் இந்த ரூபத்தை தரித்திருக்கின்றார்கள்? எவையெல்லாம் நீங்கள் மனதிலே குழப்பிக் கொண்டிருக்கின்றீர்களோ உங்கள் கேள்வி கணைகளை எழுத்தின் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை அனுப்பி வையுங்கள். உங்களுக்கான விடைகளை யாம் அளிக்க காத்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கான விடையை பெற்று அன்னை வாராகியின் அருளாசிகளோடு நோயற்ற வாழ்வோடு வளமானதொரு வாழ்வினை வாழ்ந்திடுங்கள். என்றும் என் அன்னை வாராகி உங்களை ஆசீர்வதிப்பதாக. நமோ வாராகி. நமோ வாராகி. அன்னை திரிசக்தி வாராகியின் அருளாசிகள் உலகம் முழுவதும் இருக்கின்ற அன்னை வாராகியினுடைய பக்தர்களுக்கு அன்னையின் அருளாசிகளை வேண்டி அவருடைய பொற்பாதங்களை தொட்டு பிரார்த்தித்து, அன்னை வாராகி என்றால் யார், அவருடைய வழிபாடு முறைகளை பற்றி உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்காக ஸ்ரீ வாராகி டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். கலியுகத்தின் இந்த காலகட்டத்திலே ஏன் இந்த அன்னை வாராகியை வணங்குகின்ற மக்களுக்கு குறுகிய காலகட்டத்தில் எங்கு சென்றாலும் வாராகி ஆலயங்கள் நிரம்பி வழிகின்றன. எந்த யூடியூப் சேனலை திருப்பினாலும் வாராகி வாராகி என்று இருக்கும். இந்த வாராகி வழிபாடு தான் என்ன? ஏன் திடீரென்று இப்படி இந்த வாராகியின் மீது ஒரு மோகம்? இப்படி சாமானிய மக்கள் முதல் முற்றும் அறிந்த அறிஞர்கள் வரை நிறைய பல கேள்வி கணைகள் அவருடைய மனதிலே இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லோருக்கும் ஒரு எண்ணம் உண்டு. இந்த கலிகாலத்திலே நமக்கு வேண்டியவைகள் கிடைக்க வேண்டுமாயின் அந்த நேரத்தில் எந்த தெய்வத்தை வணங்கினால் கிடைக்கும் என்று அதற்காக படையெடுத்து ஓடுபவர்களும் உண்டு. நீங்கள் சற்று ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீர்களேயானால் பைரவர் 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 என்று எங்கு திரும்பினாலும் பைரவர் வழிபாடு பைரவர் வழிபாடு பைரவர் வழிபாடு என்று அந்த பைரவரை வணங்குவதற்காக சென்றவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். இன்றும் பைரவர் வணங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன் இதை நாம் இங்கே சொல்கின்றோம் என்றால், ஒரு சிலர் ஏன் நம்ம இது போன்ற தொலைக்காட்சிகளிலே கூட பார்த்தீர்களேயானால் ஏதோ இந்த காலகட்டத்தின் ஒரு தேவதையாக, தேவியாக, வரத்தினை அளிப்பவளாகவே ஒரு சிலர் இதை பாவிக்கின்ற ஒரு துர்நிலையும் உண்டு. ஏன் துர்நிலை என்று சொல்கின்றேன் என்றால், தெய்வமாகப்பட்டவள் என்றென்றும் நமக்கு வரமளிப்பவர்களை ஒழிய ஒரு காலகட்டத்தில் மட்டுமே அவர்கள் சக்தி படைத்தவர்களாகவும் நமக்கு அவர்களை வழிபடுகின்ற கடமைகள் முடிந்த பிறகு அவர்கள் ஏதோ சக்தி எழுந்ததை போலவும் நம் போன்ற ஏதும் அறியாத இந்த மானிட மக்கள் அப்படி நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாயை எல்லாம் விளக்குவதே நம்முடைய நோக்கம். ஏன் மாயை என்று சொல்கின்றேன் என்றால், ஒரு மனிதனுக்கு சென்று முதல் முறையாக ஒரு பெரிய கஷ்டம் வருகிறது. அன்னை வாராகியை வணங்கு என்று யாரும் உரைக்கிறார்கள். செல்கிறான். மனம் முழுவதும் துக்கத்தால் அழுது புலம்புகின்றான். அன்னையோ, ஏனென்றால் அவள் லோக மாதா, அன்னை, தாய், தாயுள்ளம் கொண்ட தயாளி ஆக அவள் உடனே என்ன செய்கின்றாள்? ஐயோ, என் குழந்தை அழுகின்றது என்று
பாரபட்சம் பார்க்காமல் நாம் கேட்கின்ற வரத்தினை அள்ளி அள்ளி தருகின்றார். ஆனால் வரத்தினை பெற்ற பிறகோ நாம் பத்மாசுரன் கதைகளை எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். வரம் வரும் வரை ஒரு நிலை, வரம் வந்த பிறகு ஒரு நிலை. இப்படி ஒரு சாரார் தன்னுடைய இஷ்ட தெய்வமாகவே பாவித்து வாழ்நாள் முழுவதும் அன்னையை வணங்க வேண்டும் என்று அவளையே, அவள் பொற்பாதங்களே அடைய எண்ணி பிரார்த்திப்பவர்களும் உண்டு. ஆனால் இன்னொரு பக்கம் தங்கள் தேவைக்காக மட்டும் வணங்கி அந்த தேவை பூர்த்தி செய்த பின், அப்படியா, இல்லப்பா எனக்கு நேரம் இல்லை என்று சொல்கின்ற நிலைப்பாட்டிலே பக்தர்களும் இருக்கின்றார்கள். இப்படி வெவ்வேறு மாறுபட்ட கருத்துக்களை கொண்டு வணங்குபவர்களும் இருக்கின்றார்கள். சதா சர்வகாலமும் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் அன்னையை தொழுவதே எம் கடமை என்று வணங்குபவர்களும் இருக்கின்றார்கள். நாம் சொல்லவிருக்கின்ற இப்பதிவிலே அனைவருக்கும் பொருத்தமாக, அனைவருக்கும் ஏதுவாக இருக்கக்கூடிய பதில்களையே உரைக்க உள்ளோம். ஏன் அவர் அப்படி வணங்கினார், இப்பொழுது வணங்க முடியவில்லை? ஏன் இவர் தெய்வமே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார், ஆனால் இன்று தெய்வத்தை எப்படி, அன்னையை எப்படியெல்லாம் அழகு பார்த்து ஆராதித்து வணங்க முடியுமோ அப்படியெல்லாம் வணங்குகின்றாரே? ஏன் இந்த மனமாற்றம்? இப்படி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற, பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களில் கூட பல பேருக்கு இது போன்ற ஒரு கருத்து வேற்றுமைகளும் கருத்து வேறுபாடும் மனக்குழப்பங்களும் நிச்சயமாக இருக்கும். இந்த மனக்குழப்பங்களுக்கு விடை அளிப்பதே எம்முடைய இந்த பதிவுகள். ஆக இந்த பதிவுகள் என்பது தொடர்ச்சியாக உங்கள் ஸ்ரீ வாராகி டிவியிலே வர உள்ளது. நிச்சயம் ஒவ்வொரு பாகத்தையும் மறக்காமல் பாருங்கள். இறுதியில் நீங்கள் இப்பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தையும், இப்பிரபஞ்சத்திலே அன்னை வாராகியினுடைய அந்த பராக்கிரமத்தையும், அன்னை வாராகியினுடைய அருள் எத்தகைய உயரத்திற்கு நம்மை கொண்டு செல்கும் என்பதனையும் நீங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்வீர்கள். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் செய்கின்ற எத்தகைய செயலாக இருந்தாலும் சரி, நாம் அதனை தெளிந்து, அறிந்து, உணர்ந்து, அதில் பகுத்தறிந்து கூட நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு செய்தோமேயானால் அந்த உண்மை தன்மையே நம்மை பக்தி மார்க்கமாக இருந்தாலும் சரி, நம் வாழ்கின்ற வாழ்க்கை நிலை பயணமாக இருந்தாலும் சரி, நம்மை அது அழகாக அழைத்துக் கொண்டு செல்லும். நாம் எல்லாம் கடவுளை வணங்குகின்றோம், இல்லை என்று சொல்லவில்லை. முழு முதற் சாட்சியான கடவுள் விநாயக பெருமான் முதல் நீங்கள் எல்லாம் ட்ரெண்டிங் கடவுள் என்று இப்போது சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வாராகி வரை, நம் முன்னோர்கள் முதல் இன்று நம் வரை வணங்கி கொண்டுதான் இருக்கின்றோம். இதில் ஒரு துர்பாக்கிய நிலை என்ன என்றால், நாம் எதற்காக இந்த தெய்வத்தை வணங்குகின்றோம், இந்த ரூபம் என்பது எதனால் என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே ஏதோ சொன்னார்கள், நான் வணங்குகின்றேன் என்ற நிலை இருப்பதனாலேயே நம் மனதிலே அதற்கான ஸ்திரத்தன்மை இல்லை. இதையே நாம் எதற்காக இந்த ரூபம் இவள் தரித்திருக்கின்றார், ஏன் எத்தனையோ மிருக இனங்கள் இருக்கின்ற பொழுது இவளுக்கு பன்றி முகத்துடன் இந்த ரூபத்தை தரித்திருக்கின்றார்கள், ஏன் விநாயகப் பெருமானுக்கு யானை ரூபத்தினை தரித்திருக்கின்றார்கள்? இப்படி நமக்குள்ளே பல கேள்விகளை நாம் கேட்டு தெளிந்து அறிந்து அதற்கான உதாரணங்களையும் நம் முன்னோர்கள் நமக்கு இட்டு சென்ற இதிகாச புராணங்களையும் நாம் சென்று அதிலிருந்து நாம் உண்மைகளை தெரிந்து வணங்க ஆரம்பித்தால் நிச்சயமாக இவ்வுலகத்திலேயே இயற்கையோடு இயற்கையாக பிரபஞ்ச சக்தியை முழுவதுமாக பெறுவதற்கான சூட்சும ரகசியத்தையும், எந்தெந்த ரூபத்தில் ஏன் இவ்வாறு வடித்து வணங்குகிறார்கள் என்கின்ற உண்மைத்தன்மையும் நாம் உணர்வோமே ஆனால் நிச்சயமாக பக்தி என்பதை நாம் தேடி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அது தானாகவே நம் மனதிற்குள் ஊற்றெடுக்கின்ற ஒன்றாக, இயற்கையோடு இயற்கையாக கலந்ததாக மாறிவிடும். எம் சத் சங்கத்திலே நான் அடிக்கடி எல்லோருக்கும் சொல்கின்ற வார்த்தை ஒன்று, பக்தியே சக்தி. இந்த தாரக மந்திரத்தை மட்டும் ஒருவர் தன் மனதிலே நிறுத்திக் கொள்வாரே ஆனால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையிலே
வீழ்ச்சி என்பது என்றுமே எழாது. ஏனென்றால் இந்த மானிட ரூபத்தை, இந்த மானிடர்களை எல்லாம் காப்பதற்காகவே தெய்வங்கள் இருக்கின்றன. தண்டிப்பதற்கோ அல்லது பயம்புறுத்துவதற்கோ அல்லது நம்மை அழ வைத்து பார்ப்பதற்கோ இல்லை. ஏன் இதை அழுத்தி சொல்கின்றேன் என்றால், நிறைய பேர் நீங்கள் பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு சொல்வோமேயானால், நம் குடும்பத்திலே கூட ஒரு சிலர் என்ன சொல்வார்கள், இவள் சதா சர்வகாலமும் சாமியை தெய்வத்தை வணங்கி கொண்டே இருக்கின்றாள், ஆனால் இவள் எண்ணத்தை கண்டால் வெறும் சோகமாகத்தான் இருக்கின்றாள், சந்தோஷத்தை பெறவில்லை என்று சொல்வார்கள். பரிகாசிப்பவர்கள் கூட உண்டு. இன்றைய நவீன காலகட்டத்திலே தெய்வத்தை வணங்குவது ஏதோ ஒரு பெரிய குற்றமாக கூட பாவிக்கப்படுகின்றது. இதுவே கலி புருஷன் தன் உச்சத்தை அடைந்து விட்டான் என்பதற்கான உதாரணம். தெய்வத்தை வணங்கினால் தவறு, ஆனால் பிற கேளிக்கைகளில் ஈடுபட்டால் அது ஏதோ ஒரு சமுதாயத்திற்காக நமக்கு நாமே செய்து கொள்கின்ற ஒரு அமைப்பு என்று கூட புகாரம் சூட்டுபவர்கள் கூட உண்டு. ஒரு குழந்தை அழகாக ஒழுக்க நெறி பெற வேண்டுமாயின், இச்சமுதாயம், எதிர்வரும் சமுதாயம் ஒழுக்கத்துடன் வாழ வேண்டுமாயின், நிச்சயமாக ஒரு மனநிலையிலே ஒரு பக்தி கலந்த, பயம் கலந்த நிலை இருந்தால் மட்டும்தான் ஒழுக்கம் வரும். ஒழுக்கம் எப்படி வரும்? நாம் ஒழுக்கம் கெட்டால் நம்மை தண்டிப்பார்கள் என்ற பயம் ஏற்பட வேண்டும். பயம் யாரிடத்திலே வரும்? முதலில் நம் தாய் தகப்பனார் இடத்திலே வரும். அதன் பிறகு இச்சமுதாயத்திலே அவனுக்கு நல்லதொரு நண்பர்களோ நல்லதொரு ஆலோசனை அளிப்பவர்களோ கிடைத்து விட்டால் அவர்கள் மீது மரியாதை கலந்த பயம் வரும். பின்னொரு காலகட்டத்தில் எல்லாம் எனக்கு தெரிந்து விட்டது என்கின்ற நிலைப்பாடு வரும் பொழுது அவனிடத்திலே இருக்கக்கூடிய பயம் இல்லாமல் போய்விடும். அந்த நிலையில்தான் நமக்கும் மேல் ஒருவன் இருக்கின்றான், அனைத்தும் அறிந்தவன் என்பதை உலகத்திலே எவனும் இல்லை, நம்மை இயக்குபவன் எங்கோ இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்றான் என்று அவன் செய்த காரியங்களை அவனுடைய மனசாட்சியின் ரூபமாக என்று அவனுக்கு உறுத்தப்பெறுகிறது, அன்றே அவன் தவறு செய்வதற்கு பயப்படுகின்றான். இப்படி நம்மை இயக்குபவன் இறைவன், என் செயல் சொல் அனைத்தும் இறை சொல் என்று எப்பொழுது அவன் மனதிலே நிலைநிறுத்தி பேச முற்படுகின்றானோ அவனுடைய சொல் அனைத்தும் நல்லவையாக வருகிறது. அவனுடைய சொல் அனைத்தும் மற்றவரை புண்படுத்தாததாக மாறிவிடுகிறது. அத்தகைய நிலைதான் ஒருவன் மனதிலே ஏற்பட வேண்டுமாயின் அவன் பக்தி மார்க்கத்திலே சென்று ஏதோ ஒரு தெய்வத்தை மனதிலே நிலைநிறுத்தி பக்தி செலுத்துவானே ஆயின் அவன் மனதிற்குள் பயம் மாத்திரமல்லாது இந்த சமுதாயத்திலே ஒழுக்க நெறியோடு சந்தோஷமாக எவ்வாறு வாழ்வது என்று கற்றுக்கொள்கின்றான். பிற்காலத்திலே அந்த பக்தியே அவனுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு மிகப்பெரிய ஆதார சக்தியாக மாறி, அந்த பக்தியே சக்தியாக என்று ஊற்றெடுக்கின்றதோ அவன் மனதிலே எந்த ஒரு காரியத்தை செய்வதாயினும் அவன் தன் தெய்வத்தை மனமாற வணங்குகின்ற பொழுது அவன் உள்ளிருக்கக்கூடிய அந்த இறை அவனை ஆட்கொண்டு அது சரி சரியில்லை என்று உணர்த்துகின்றது. சரி என்ற பாதையில் அவன் செல்கின்ற பொழுது அவன் வியாபாரமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை பயணமாக இருந்தாலும் சரி, அல்லது பொதுஜன பயணமாக இருந்தாலும் சரி, தோல்வியே காணாமல் வெற்றி பாதையிலேயே சென்று கொண்டிருக்கின்றான். ஆனால் அவ்விடத்திலே அவன் மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அவன் செய்கின்ற அந்த வியாபாரத்திலே சுணக்கம், பொருள் இழப்பு, இதனால் மனக்குழப்பம் எல்லாம் கண்டு பின்று ஏதும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத ஒரு காலகட்டத்திலே எதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற நிலை வருகின்ற பொழுது எந்தையாவது ஒரு கடவுளை சென்று வணங்கினால் எனக்கு இந்த வரம் கிட்டிடாதா என்று ஏதோ ஓய்வு நேரத்திலே தன்னுடைய அலைபேசியிலே எடுத்து அதை பார்த்து கொண்டிருக்கும் போது வராகியை வணங்குங்கள் உங்கள் கஷ்டங்கள் தீரும் என்று சொல்லதை கேட்டு உடனடியாக அது என்னவென்று ஏதுவென்று கூட ஆராயாமல் அடுத்த க்ஷணமே வேகமாக சென்று ஒரு விளக்கினை போட்டு வாராகியை வணங்கி வர அதிசயத்தக்க விஷயத்திலே நான் ஏற்கனவே சொல்வது போல இந்த அன்னையை முதல் முறையாக நாடுபவர்கள் அத்தனை பேருக்கும் எந்த வரத்தினை கேட்டாலும் இவள் அழித்து மகிழ்பவள். விளக்கு போட்டு அடுத்த மாதத்துல அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. அந்த மாற்றத்தை ஒரு முன்னேற்றத்திற்கான முதல் படியாக அவன் கருதுவானே அணியில்
அவன் நிச்சயம் மீண்டும் விழமாட்டான், விழுந்து எழ வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் ஒரு சிலர் அந்த அன்னையினுடைய அந்த உண்மைத்தன்மை உணர்வதற்காக பல புத்தகங்களையோ அல்லது குருமார்களையோ சென்று, நான் இது போன்ற ஒரு கஷ்டத்தில் இருந்தேன், அன்னைக்கு ஒரு விளக்குதான் வைத்தேன், என் வாழ்க்கை மாறிவிட்டது என்கின்ற நிலைப்பாடு, இனியும் நான் இந்த அன்னையை பற்றி நிறைய தெரிந்து கொண்டு வணங்க வேண்டும் என்று நினைத்து போகிறவர்கள், அவர்கள் மீண்டும் திரும்பி வர மாட்டார்கள். அழகான ஒரு பயணத்தில் அவர்கள் தங்கள் பயணத்தை ஆரம்பித்து விட்டார்கள் என்று அர்த்தம். ஆனால் குறுகிய நோக்கத்தோடு ஏதோ தேவைக்காக மட்டும் விலக்கு போட்டு விட்டு வந்தவர்கள், அடுத்த க்ஷணம் ஓகே என்னுடைய வேலை முடிந்து விட்டது என்று நினைத்து போகிறவர்கள், மீண்டும் ஏதோ ஒரு இடத்திலே கஷ்டத்தை அனுபவித்து, ஐயையோ நான் விலக்கு போட மறந்து விட்டேன், அதனால் தான் கஷ்டம் வந்து விட்டது என்று நினைத்துக் கொண்டு மறுபடியும் சென்று விலக்கு போடுவார்கள். ஆனால் இவ்விடத்திலே நீங்கள் ஒன்றை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஏதும் அறியாத ஒரு சிறு பிள்ளைத்தனமாக, ஒன்றையும் அறியாது ஒரு குழந்தைத்தன்மையோடு உங்கள் மனபாரத்தோடு மட்டும் சென்று முழு மனதோடு சரணாகதியோடு போட்ட முதல் விலக்கு போல இந்த இரண்டாம் விலக்கு உங்களுக்கு வேலை செய்யுமா என்று கேட்டால் வேலை செய்யும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததை போல உடனடியாக அதற்கான பலன் கிடைக்காது. ஏனென்றால் வரத்தை வாங்கினீர்கள், சென்றீர்கள். ஆனால் அந்த வரத்தை தக்க வைத்துக் கொண்டிருப்பீர்களே ஆகின் நிச்சயமாக மீண்டும் உங்களுக்கு கஷ்டம் என்பதே எழவே எழாது. இதுபோல வழிபாடு முறைகளிலும் நிறைய குழப்பங்களோடு தான் இந்த வாராகியை வழிபடுபவர்கள் வணங்கி வருகின்றார்கள். அவர்களுக்காகவே யாம் இந்த 16 ஆண்டு காலங்கள் எம் அன்னை வாராகி, நான் சொல்வது இச்சரீரத்தில் இந்த காலகட்டத்தில், முற்பிறவியில் எத்தனை யுகங்களாக இவளை வணங்கி வருகின்றேனோ என்று அந்த அன்னைக்கு தான் தெரியும். ஏதோ இன்று நீங்கள் பார்த்தீர்களேயானால் அன்னை வாராகி என்று நீங்கள் எந்த சோசியல் மீடியாவில் சென்று தேடினீர்களாலும் பல புகைப்படங்கள் வந்து குவியும். பல பேர் இதை பற்றி பேசியிருப்பார்கள். கிட்டத்தட்ட இந்த அன்னையை முதல் முறையாக வணங்க நான் முற்பட்ட போது 2009ஆம் ஆண்டு இருக்கும். அந்த 2009ஆம் ஆண்டு வாராகி என்று ஒரு நாமத்தை சொன்னாலே எல்லோரும் எம்மை ஏற இறங்க பார்ப்பார்கள். எவையெல்லாம் நீங்கள் மனதிலே குழப்பிக் கொண்டிருக்கின்றீர்களோ உங்கள் கேள்வி கணைகளை எழுத்தின் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை அனுப்பி வையுங்கள். உங்களுக்கான விடைகளை யாம் அளிக்க காத்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கான விடையை பெற்று அன்னை வாராகி அருளாசிகளோடு நோயற்ற வாழ்வோடு வளமானதொரு வாழ்வினை வாழ்ந்திடுங்கள். என்றும் என் அன்னை வாராகி உங்களை ஆசீர்வதிப்பதாக. நமோ வாராகி.